இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. சீரக சம்பாவில் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதோட 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மூக்கு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறோம். இதில் 2 வெங்காயம், 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஃபுல்லாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறான். இல்லை 2 தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சீரக சம்பா அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது பிரியாணி மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இல்லை ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கனால இதோட புதினா தழையும் மல்லியும் போட்டு வதக்கிக்கிறோம். இது வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது வதங்கும் போது இதில் உள்ள தண்ணிலாம் வெளியில் வந்துடும். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இப்போது இதை ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கிறத நல்லா தண்ணி இல்லாத வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ 1 கப்புக்கு 2 கப், 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். பிரியாணிக்கு தேவையானது உப்பு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிக்கனும் வெந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம் தண்ணி ஊற்றி. இப்போ சிக்கன் வெந்துடுச்சு.
இப்போ இதோட வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 5 மினிட்ஸ் நல்லா விட்டு வேக விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கி தம் போட்டுக்கணும். இப்போ முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக. இப்போது சூப்பரான சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.